காவிரி சமவெளி பகுதி பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டல சட்டத்தின்படி இந்த இடத்துல எந்த தொழிற்சாலையும் கட்டக்கூடாது, நிலம் எடுக்கும் தொழிற்சாலைகளுக்கு எடுக்கக்கூடாது என்பதுதான் சட்டம். அதற்காகத்தான் போராடி அந்த சட்டமே கொண்டு வரப்பட்டது. ஆனால் அந்த சட்டத்திற்கு விரோதமாக சிபிசிஎல் நிறுவனத்திற்கு தமிழ்நாடு அரசாங்கமும் நாகை மாவட்ட நிர்வாகமும் விவசாயிகளுடைய கடும் ஆட்சேபனையை மீறி எதிர்ப்பு கிடையில 600 ஏக்கர் விவசாய நிலத்தை எடுத்து கொடுத்திருக்கிறாங்க. விவசாய நிலத்தை எடுத்து கொடுத்து 5 வருஷம் ஆச்சு. அந்த நிலம் எடுப்பால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள், குத்தகை சாகுபடியாளர்கள், விவசாய தொழிலாளர்களுக்கெல்லாம் 2013ஆம் ஆண்டு புதிய நிலமெடுப்பு சட்டத்தின்படி மறுவாழ்வு பணியை வழங்க வேண்டும், மறு குடியமர்வை வழங்க வேண்டும், அதற்கான இழப்பீட்டு தொகையை வழங்கணும். இதையெல்லாம் கேட்டு கடந்த 5 ஆண்டுகளாக இங்கு இருக்கக்கூடிய இந்த பாதிக்கப்பட்ட விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள். இவற்றையெல்லாம் கடந்த மே மாசமே 12 நாட்கள் இங்கு இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட விவசாய பெண்மணிகள் கடுமையாக உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தினார்கள். அப்போது பேச்சுவார்த்தை நடத்திய நாகப்பட்டினம் ஆர்டி அவர்கள் ஆகஸ்ட் மாசம், அதாவது 1 மாசத்துக்குள்ள எல்லாருக்கும் இழப்பீடை நாங்க வாங்கி கொடுத்துருவோம் சொல்லி உத்தரவு போட்டு கொடுத்திருக்கிறார். 9 மாசம் ஆகி போச்சு, இதுவரைக்கும் இழப்பீடே வரல. விவசாயிகளுடைய உரிமை, சட்டப்படியான உரிமை, இந்த பணத்தை சிபிசிஎல் பெற்றுக் கொடுக்க வேண்டியது மாவட்ட நிர்வாகத்துடைய கடமை. இந்த கடமையை செய்யாமல் 5 ஆண்டுகளாக நிலத்தை எடுத்ததற்கு இழப்பீடு வாங்கி தரல, 5 ஆண்டுகளாக மறுவாழ்வு மறுகுடியமர்வுக்கான இழப்பீடு தரல. ஆனா சட்டம் என்ன சொல்லுதுன்னா, இழப்பீடு எல்லாம் கொடுத்து 6 மாசம் கழிச்சு தான் நிலத்தை சுவாதீனம் எடுக்கணும்னு சொல்லுது. ஆனா இவங்க நிலத்தை சுவாதீனம் எடுத்து கொடுத்து சிபிசிஎல் நிறுவனம் இன்னைக்கு அவங்க காம்பவுண்ட் சேர் வச்சிட்டு இருக்காங்க, திட்டப்பணிகளை தொடங்கி இருக்கிறார்கள். ஆனா விவசாயிகளுக்கு இதுவரைக்கும் இழப்பீடு வழங்கல. எனவே விவசாயிகளுக்கு மறுவாழ்வு மறுகுடியமர்வு இழப்பீட்டை வழங்க கோரி இன்னைக்கு காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கி இருக்கிறார்கள். தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் நாங்கள் நிர்வாகிகள் அனைவரும் திரண்டு வந்து கடுமையான ஆதரவை வழங்கி இருக்கிறோம், தொடர்ச்சியாக வழங்கிக் கொண்டிருக்கிறோம். இந்த பிரச்சனையில மாவட்ட நிர்வாகம் இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு உடனடியாக இழப்பீடு வாங்கி தரல அப்படின்னா தமிழ்நாடு பூராவும் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் அனைத்து விவசாய சங்கங்களையும் திரட்டி இந்திய அளவில் மாபெரும் விவசாய சங்க தலைவர்களையும் அழைத்து வந்து மிகப்பெரிய அளவில் போராட்டத்தில் ஈடுபட்டு எங்களுடைய உரிமையான இழப்பீடை பெற்றுத் தருவோம் என்பதை நாங்கள் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். நிறுவனம் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் சட்டத்தை மீறி சட்டத்திற்கு விரோதமாக தமிழ்நாடு அரசும் நாகை மாவட்ட நிர்வாகமும் 600 ஏக்கர் முப்போகம் விளையக்கூடிய விவசாய நிலங்களை, தமிழ்நாட்டுக்கு சோறு போடக்கூடிய விவசாய நிலங்களை கம்பெனிக்காக கையகப்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். கையகப்படுத்தி கொடுத்து 5 வருஷம் ஆச்சு. 1 வருஷம் 2 வருஷம் இல்லைங்க, 5 வருஷம் ஆச்சு. இந்த நிலமெடுப்பால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு, குத்தகை சாகுபடியாளர்கள், விவசாய தொழிலாளர்களுக்கெல்லாம் 2013ஆம் ஆண்டு நிலமெடுப்பு சட்டத்தின்படி மறுவாழ்வு மறுகுடியமர்வுக்கான கூடுதல் இழப்பீட்டை வழங்கணும். இது பாதிக்கப்பட்ட மக்களுடைய சட்டப்படியான உரிமை. இதை கேட்டு கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதமே 12 நாட்கள் இந்த பெண்கள் அனைவருமே கடுமையான உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அப்போது இந்த நாகப்பட்டினம் ஆர்டி அவர்கள் இன்னும் 1 மாசத்துக்குள்ள, அதாவது ஆகஸ்ட் மாசத்துக்குள்ள எல்லாருக்கும் நாங்கள் இழப்பீடு வாங்கி தருவோம் கடிதம் எழுதி கொடுத்தாங்க. ஆனா 9 மாசம் ஆகி போச்சு, இன்ன வரைக்கும் இழப்பீடு கொடுக்கப்படவில்லை. விவசாயிகள், விவசாய தொழிலாளர்களும் இந்த நிலம் பறிக்கப்பட்டதால் கடுமையான பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறார்கள். ஆனா நிலத்தை எடுத்த நிறுவனம் இன்னைக்கு திட்டப்பணிகளை செய்து நிலத்துக்கான இழப்பீடு, மறுவாழ்வு மறுகுடியமர்வுக்கான இழப்பீடு இதெல்லாம் கொடுத்து 6 மாசம் கழிச்சு தான் நிலத்தையும் சுவாதீனம் எடுக்கணும் சட்டம் சொல்லுது. ஆனா நிலத்தை எடுத்து கொடுத்து 5 வருஷம் ஆச்சு. எங்களுக்கு தர்றேன்னு உத்தரவு போட்டு கொடுத்து 9 மாசம் ஆச்சு. எனவே அந்த விவசாயிகள் இன்னைக்கு கோரிக்கை நிறைவேற்ற கோரி காலவற்ற உண்ணாவிரத்தில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஆதரவு அளிப்பதற்காக, அவர்கள் கோரிக்கை நிறைவேற்ற கோரி நாங்கள் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் நாங்கள் அனைவரும் கலந்து கொண்டு ஆதரவை வழங்கியிருக்கிறோம். தொடர்ச்சியாக அவர்கள் கோரிக்கை வெல்லும் வரை அனைத்து ஆதரவையும் களத்திலும் நின்று வழங்குவோம். இந்த கோரிக்கையை மாவட்ட நிர்வாகம் நிறைவேற்றவிட்டால் தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் இருக்கக்கூடிய தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் விவசாயிகளையும் மற்ற அனைத்து விவசாயிகளையும் திரட்டுவோம். இந்திய அளவு விவசாய சங்கத்தாலே வர வைப்போம். வர வச்சு கோரிக்கை வெல்லும் வரை மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுப்போம் என்பதை இந்த போராட்டத்தின் வாயிலாக தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்.